திருப்பூர் மாநகராட்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாததை கண்டித்தும் நிதிநிலை அறிக்கையை கண்டித்தும் அதிமுக பாஜக கட்சியினர் மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு மற்றும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கான மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமல் கூட்டம் தொடங்கப்பட்டதாக அதிமுக மற்றும் பாஜக மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை எனவும் செயல்பாட்டு திட்டங்கள் என பழைய திட்டங்களை மீண்டும் படங்களை மாற்றி புதிதாக அச்சிட்டு கொடுத்துள்ளதாகவும் மாநகராட்சி முறைகேடுகள் செய்து வருவதாக கூறி நிதிநிலை அறிக்கையை கண்டித்து அதிமுக மற்றும் பாஜக மாமன்ற உறுப்பினர்கள் மேயரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூட்டம் நடைபெற விடாமல் அதிமுக பாஜக உறுப்பினர்கள் செயல்படுவதாக கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் அதிமுக மற்றும் பாஜக உறுப்பினர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி, மாநகராட்சி நிதிநிலை அறிக்கை எந்த விதத்திலும் பயனுள்ளதாக இல்லை எனவும் பழைய திட்டங்களை மீண்டும் தங்கள் சாதனை என படத்தை மட்டும் மாற்றி புதிதாக வெளியிட்டுள்ளார்கள் எனவும் குப்பையை கண்டறிந்தால் பரிசு வழங்கப்படும் என மேயர் கடந்த மாதம் அறிவித்த நிலையில் அவர் சென்னையிலேயே தங்கியுள்ளதாகவும் தற்பொழுது மேயரை கண்டுபிடித்தால் பரிசு தரக்கூடிய சூழல் திருப்பூர் மாநகராட்சியில் நிலவுகிறது என்றும் தெரிவித்தார்.